ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் மேற்பொருந்துதல் தத்துவம் இல்லையா? நிலை மின்னியலில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது 3 மதிப்பெண், சில நேரங்களில் 5 மதிப்பெண்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேற்பொருந்துதல் தத்துவத்தை இங்கிலீஷில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலும் விதி நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? இந்த கூலும் விதியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? 2 மின்துகள்களுக்கு இடையேயான இடைவினை, அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தெளிவாக விளக்கலாம். அது மட்டும் இல்லை, 2 மின்துகள்களுக்கு இடையே உருவாகக்கூடிய விசையை கணக்கிடலாம். 2ற்கு மேற்பட்ட மின்துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவினையை கூலும் விதியால் என்ன பண்ண முடியாது? எளிதாக விளக்க முடியாது. அப்போ அதுக்கு யாரோட சப்போர்ட் வேணும்? மேற்பொருந்துதல் தத்துவத்தினுடைய சப்போர்ட் வேணும். அப்போ மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா 2ற்கு மேற்பட்ட மின்துகள்களுக்கு இடையேயான அந்த இடைவினை, அப்புறம் அதுகளுக்கு இடையே உருவாகக்கூடிய அந்த விசையை ஈஸியாக என்ன பண்ணலாம்? கணக்கிடலாம். சரியா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். முதல்ல கூலும் விதி. அப்போ கூலும் விதியை பொறுத்த வரைக்கும் 2 மின்னூட்டங்களுக்கு இடையேயான இடைவினை இல்லையா? 2 மின்னூட்டங்கள் அல்லது 2 மின்துகள்கள். இப்போ மின்துகள்கள் அப்படின்னு என்ன? மின்னூட்டம் பெற்ற துகள்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேற்பொருந்துதல் தத்துவம். மேற்பொருந்துதல் தத்துவம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2ற்கு மேற்பட்ட மின்துகள்கள் இல்லையா? 2க்கு மேற்பட்ட மின்துகள்கள். சரி, இப்போ நம்ம மேற்பொருந்தல் தத்துவம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்னா தமிழில் வெளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏகப்பட்ட என்ன இருக்கும்? அணுக்கள் இருக்கும். அதே மாதிரி அணுக்களுக்குள்ள மின்துகள்களும் இருக்கும். அதே மாதிரி அணுக்களுக்கு வெளியேயும் நிறைய மின்துகள்கள் இருக்கும் இல்லையா? ஏன்னா சில அணுக்கள் புற ஆற்றலை உறிஞ்சும் போது அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் கிளர்ச்சி நிலை அடையும் போது அணுவினுடைய புறப்பரப்பு வெடித்து உள்ளிருந்து என்ன ஆகும்? துகள்கள் வெளியே வரும் இல்லையா? ஸோ அப்போ நிறைய மின்துகள்கள் இருக்குது இல்லையா? Q1 மின்துகள் சாதாரணமாக Qன்னு சொல்லுவோம், மின்னூட்டம் Q. அப்போ துகள் 1லேருந்து எது வரைக்கும் இருக்கலாம்? N வரைக்கும் இருக்கலாம். நம்பர் ஆஃப் என்னங்கிறது 100ஆக இருக்கலாம், 150ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம். அப்படி இந்த வெளியில் ஏகப்பட்ட மின்துகள்கள். சரியா? ஸோ அப்போ ஒன்றே எழுதுவோம். ஃபஸ்ட்டு Q1ங்கிற ஒரு மின்னூட்டத்தை முதல்ல நான் எடுத்துக்கிறேன். Q1. ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட மின்னூட்டம். இதை சுற்றி நிறைய மின்னூட்டங்கள் இருக்கும் இல்லையா? Q2, Q3, Q4 இல்லையா? வெளியே N வரைக்கும் இருக்குது, N எண்ணிக்கை வரைக்கும். அப்போ நாங்கள் எழுதுகிறேன், சுற்றி Q2 இருக்குது, Q3 இருக்குது, Q4 அப் டு எது வரைக்கும் இருக்குது? Qn. எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ 1, 2 எக்ஸட்ரா அப்படி தான் போடுவோம். அப் டு N வரைக்கும் இருக்குது. அப்போ Q1 என்கிற மின்னூட்டம் ஒருவேளை ப்ளஸ்ன்னு வச்சுப்போமே. Q2 என்கிற மின்னூட்டத்துக்கும் ஒரு மின்சுமை இருக்கும், அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அப்போ 2க்கும் இடையில் என்ன இருக்கும்? விரட்டு விசை இருக்கும். அப்போ விசையினுடைய திசை பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி இருக்கும். ஒருவேளை ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸாக இருந்துச்சுன்னா உள்நோக்கி இருக்கும். விசை எதிர் திசையில் இருக்கும். அப்போ Q1 என்கிற மின்னூட்டம் Q2ஆல், Q3ஆல், Qnஆல் உணரக்கூடிய விசையினுடைய மொத்த மதிப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க? Q1 என்கிற மின்னூட்டம் உணரும் மொத்த விசையின் மதிப்பானது ஒவ்வொரு தனித்தனி மின்துகள்களால் அந்த கொடுக்கப்பட்ட மின்னூட்டம் Q1 மீது திணிக்கப்படும் விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். ஏன் வெக்டார் யூஸ் பண்ணுறோம்? அது கவர்ச்சி விசையாக இருந்துச்சு அப்படின்னா உள்நோக்கி, விரட்டு விசையாக இருந்ததுன்னா வெளிநோக்கி. அப்போ திசை மாறும்போது ப்ளஸ் மைனஸ் வரும் இல்லையா? அப்போ திசை மாறுதுனாலே இது கண்டிப்பாக வெக்டாரில் வரும். அதனால தான் ஆட் பண்ணும்போது சிலது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், சிலது மைனஸாக இருக்கலாம். ஸோ அதனால் வெக்டார்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு மின்னூட்டமும் Q1 என்கிற மின்னூட்டம் மேலே Q2ஆல், Q3ஆல், Qnஆல் செயல்படுத்தக்கூடிய விசையினுடைய மொத்தம் இல்லையா? அதான் வெக்டார் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாய்ப்பாடு ஃபார்முலா படி எப்படி எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். Q2ஆல் Q1 மேலே விசை பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? திசையை குறிச்சிருக்கேன். அப்போ இது விசை F12 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா Q2ஆல் Q1 மீது விசை. இப்போ இந்த Q1க்கு தான் இந்த விசை சொந்தம். யாரால்? இரண்டாவது மின்னூட்டம். அப்போ Q1 Q2ஆல் ஒரு விசையை உணருதுன்னா அது F12. அதே மாதிரி Q3ஆல் Q1 உணரக்கூடிய விசை என்னது? F13 வெக்டார். அதே மாதிரி
Qnனால Q1 மீது செயல்படும் விசை என்னது? F1n வெக்டார். இந்த 3 விசையும் கூட்டணும் அப்படின்னா, ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 விசையினுடைய கூடுதல் தான் Q1 என்கிற மின்னூட்டம் உணர்ந்த மொத்த விசை. அப்போ எழுதிடுவோம், மொத்த விசை F யாரு? முதல் மின்னூட்டம் உணர்ந்த மொத்த விசை. அப்போ F1 டோட்டல், மொத்தம்னு எழுதலாம், டோட்டல் TOTன்னு நீங்கள் எழுதலாம் தமிழ் மீடியம், சரியா? இஸ் ஈக்குவல் டு 1 எழுதுவோமா? என்ன வரும்? 1 F12. F12 என்னது? இரண்டாவது மின்னூட்டத்தால் முதல் மின்னூட்டம் மீது செலுத்தப்பட்ட விசை F12 ப்ளஸ் மூன்றாவது மின்னூட்டத்தால் முதல் மின்னூட்டத்தின் மீது செலுத்தப்படும் விசை அது F13 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் F1n வெக்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னாவது மின்னூட்டத்தால் முதல் மின்னூட்டத்தின் மீது செலுத்தப்படும் விசை F1n வெக்டார். இப்போ ஒவ்வொன்றா வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். F12 உங்களுக்கே தெரியும், இரண்டாவது மின்னூட்டத்தால் முதல் மின்னூட்டத்தின் மீது செலுத்தப்படும் விசை. அப்போ 2 மின்துகள் இருந்துச்சுன்னா இங்கே என்ன பயன்படுத்தலாம்? கூலும் விதியை பயன்படுத்தலாம். கூலும் விதியிலிருந்து நம்ம படிச்சிருப்போம், ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறேன். என்னது? F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம், என்னது? K இன்டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் இன்டு ஆர் கேப் படிச்சிருக்கோம் இல்லையா? கேங்கிறது என்னது? மாறிலி. அப்போ கேக்கு பதிலாக வேணும்னா 1/4πε0 போட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதை பார்த்துருந்தோம். சரி, இப்போ இது வந்து சாதாரணமாக விசைக்கான வாய்ப்பாடு. இப்போ இந்த எஃப்பை பாருங்கன்னா, இந்த எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறேன். இங்கே F12 போட்டேன். F12 என்ன? இரண்டாவது மின்னூட்டத்தால் முதல் மின்னூட்டத்தின் மீது செலுத்தப்படும் விசை, அது F12. அப்போ தொலைவு எங்கேருந்து வருது? இரண்டாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டம் 21. அப்போ R21 ஸ்கொயர், அலகு வெக்டார் R21 கேப். எப்போவுமே அலகு வெக்டார் விசையினுடைய திசையில் தான் இருக்கும், சரியா? ஓகே, அப்போ இங்கே வருவோம் விஷயத்துக்கு. அப்போ F12 வெக்டார் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், K இன்டு Q1 Q2 டிவைடட் பை R21 ஸ்கொயர் இன்டு R21 கேப் ப்ளஸ் அதே மாதிரி F13க்கு சொல்லுங்கள், K இன்டு Q1 Q3 டிவைடட் பை R31 ஸ்கொயர் இன்டு R31 கேப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் F1n இதே மாதிரி மாற்றணும். எப்படி சொல்லணும்? Q1 Qn டிவைடட் பை Rn1 ஸ்கொயர் இன்டு R1 கேப். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஒரு கான்ஸ்டன்ட் K. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ நம்ம இந்த இடத்துல எழுதிடுவோம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? F1 டோட்டல், அதாவது மொத்த விசை, முதல் மின்னூட்டம் உணர்ந்த மொத்த விசை சமம். இது எல்லாத்துலேயும் பாருங்கள், K வந்து பொதுவாக இருக்குது. அப்போ Kயை வெளியே எடுத்துட்டேன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே Q1 Q2 டிவைடட் பை R21 ஸ்கொயர் இன்டு R21 கேப், ரைட்? தென் ப்ளஸ் என்ன எழுதலாம்? Q1 Q3 டிவைடட் பை R31 ஸ்கொயர் இன்டு R31 கேப், கரெக்டாக? திருப்பி கீழே எழுதுவோம், ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் K வெளியே எடுத்துட்டோம் ஆல்ரெடி. அப்போ இங்கே என்ன இருக்குது? Q1 Qn டிவைடட் பை Rn1 ஸ்கொயர் இன்டு Rn1 கேப். இதுதான் கொடுக்கப்பட்ட அந்த முதல் மின்னூட்டம் உணர்ந்த மொத்த விசை. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.